நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டுமா இவங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் தியானமும் தேவனுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நதியோரத்தின் தோட்டம் நானே, செழுமையும் பசுமையும் எனக்கு உண்டே. நதியோரத்தின் தோட்டம் நானே, செழுமையும் பசுமையும் எனக்கு உண்டே. கர்த்தரே என்னை காப்பாற்றுவா, காலமெல்லாம் தூய நீர் பாய்ச்சுவா. கர்த்தரே என்னை காப்பாற்றுவா, காலமெல்லாம் தூய நீர் பாய்ச்சுவா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், பெரிய காரியங்கள் செய்வே, மேன்மேலும் பலப்பட்டிடுவே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. இந்த நாளிலும் நாங்கள் உண்மை தியானிக்கிற தியானம் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆவியானவர் கற்றுத்தருவீராக. கற்றுத்தருவதை எங்கள் வாழ்வில் நாங்கள் அப்பியாசப்படுத்தக்கூடிய ஆண்டவரே அனுகூலமான கிருபைகளை தாங்க, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அருள் செய்யுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை நான் தியானிக்கிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 11, 12. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அடையும் இல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். எலியா தீர்க்கதரிசி கேரித்தாற்றண்டையில் இருக்கும்போது காகம் மூலம் அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொடுத்து ஆண்டவர் போஷிச்சார். அங்கே கேரித்தாற்றில் இருந்த தண்ணீரை அவன் குடித்து வாழ்ந்து வந்தான். ஒரு குறிப்பிட்ட நாளில் கேரித்தாரும் வற்றி போயிட்டு, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை போஷிக்கும்படி நான் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கேன், நீ அந்த விதவையை போய் பாருன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சாரிபாத் ஊருக்கு வரான். அங்கே சாரிபாத் ஊருக்கு வரும்போது அங்கே ஒரு ஸ்திரீ விதவை விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கா. விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கவளை கூப்பிட்டு, அவள் எனக்கு கொஞ்சம் தண்ணி தாமா அப்படின்னு கேட்கா. அப்போ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், சரி நான் தண்ணி எடுக்கிறதுக்கு உள்ளே போகிறான். அங்கேருந்து நடந்து வந்திருக்கான். ஆற்றுலையும் தண்ணியில் எந்த இடத்துலையும் மழை கிடையாது, தண்ணீர் கிடையாது. இருக்க தண்ணியை பேணி தான் சாப்பிடணும். ஸோ இந்த சகோதரிக்கிட்டேயும் போதுமான அளவு தண்ணிலாம் இருந்திருக்காது. அவளும் அளந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு கொஞ்சம் தண்ணீரை வீட்டில் வச்சுருந்தான்னு தெரியாது. அவகிட்ட வந்து எனக்கு தண்ணி வேணும்னு கேட்கான். அவளை எலியா தீர்க்கதரிசி 1.5 வருஷம் கிட்டத்தட்ட ஆற்றுக்குள்ளே போய் என்ன செய்கிறான் இருக்கான். அந்த 1.5 வருஷம் அங்கே என்ன கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் அங்கே தண்ணி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3ஆம் வருஷத்தில் தான் 3 வருஷம் அங்கே மழை இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இவன் எவ்வளோ நாள் அந்த ஆற்றண்டையில் இருந்தான்னு நமக்கு தெரியாது. நான் தேசத்துக்குள்ளே போனால் ஏசபேல் கொன்று போட்டுருவாங்க ஒரு பயமும் அவருக்கு இருந்துச்சு. ஒருவேளை இவர் தாடியும் மீசையும் ஒரு பஞ்ச கோலத்தில் ஆண்டி கோலத்தில் தான் அவர் இருந்திருப்பார். அந்த இடத்துல வந்து அவகிட்ட தண்ணி கேட்காரு. அப்போ இந்த சகோதரி ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாம். ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, சரி நாமளே சாக போகிறோம், ஒரு வாய் தண்ணியை தான் கொடுத்துட்டு சாவோமே நினச்சிட்டு அவர் என்ன செஞ்சுருக்கலாம், உள்ளே போயிருக்கலாம். அப்போ போகும்போது கூப்பிடுறாரு. அதான் 11வது வசனம் சொல்லுது,
கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். முதல்ல கொஞ்சம் தண்ணி தான் கேட்டார். சகோதரி எதுவும் பேசாமல் மனசில் யோசித்துட்டு போயிட்டாங்க. இப்போ அப்பமும் கேட்டவுடனே சகோதரி சொல்கிறாங்க, ஐயா, பானையில் ஒரு பிடி மாவும் என்கிட்ட கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது, வேற ஒரு அடை கூட இல்லை. அந்த மாவை வச்சு சுட்டு தான் நான் தரணும். ஆனால் அதையுமே சுட்டு என் பிள்ளைக்கு அதில் எதையாவது கொடுத்து சாகிறதுக்கு தான் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை மட்டும் சுட்டுட்டா காலி ஆயிரும், நாங்கள் செத்து போயிடுவோம். சாகிறதுக்கு தான் நான் விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன செய்கிறா அந்த சகோதரி சொல்கிறான். பாருங்கள், இந்த சூழ்நிலையில் நாமளாக இருந்தால் அந்த மனுஷன்ட்டு பேசவாது செஞ்சுருப்போமா அப்படின்னா நிச்சயம் இல்லை. பேசக்கூட நமக்கு மனசு இராது. நாமே சாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கோம். யாரோ ஒருத்தர் வந்து தன்னை தொந்தரவு பண்ணதாக தான் நிச்சயம் நாம் அந்த சூழ்நிலை, அந்த சாரிபாத்து விதவையோட சூழ்நிலையில் இருந்தால் யோசிச்சிருப்போம். ஆனால் அவள் சொல்கிறா, அவட்ட இருந்தது கொஞ்சம் அப்பம், கொஞ்சம் தண்ணி. அவர் கேட்குறது கொஞ்சம் தண்ணியும் ஒரு அப்பமும், எனக்கு கொஞ்சம் அப்பமும். அவர் கேட்குறதும் கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணியும். அப்போ இருக்கதை எனக்கு தந்துருன்னு அவர் கேட்காரு. ஆனாலும் அந்த சகோதரி என்ன செய்கிறாங்க, பொறுமையாக அந்த இடத்துல, அவங்களுக்கு அந்த இடத்துல தன்னை போல தானே அவருக்கும் பசிக்குங்கிறத அவள் யோசித்ததுனால தான் பொறுமையாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தன்னை நேசிக்கிறது போல அந்த சகோதரியை அவள் நேசிக்கக்கூடிய அன்பு அந்த சகோதரிக்கிட்ட காணப்பட்டது. வேதத்தில் பார்க்குறோன்னா, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஸோ தன்னுடைய இடத்துல வச்சு அந்த சகோதரனை அவள் பார்க்கா. தான் பிள்ளைக்கு சுட்டு கொடுக்கணும், தான் சாப்பிடணும்னு கூட அவள் யோசிக்கலை. இருக்கிற ஒரு அப்பத்துக்கு இருக்க மாவை தன்னோட பிள்ளைக்கு சுட்டு கொடுக்கணும்னு நினைக்கா. ஒருவேளை தன்னை நேசிக்காட்டா கூட தன்னுடைய பிள்ளையை நேசிக்கிறதுல இருந்து எந்த தாயும் என்ன செய்ய மாட்டாங்க, விலக மாட்டாங்க. பிள்ளைக்கு இருக்கிறத கொடுக்க யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால தான் அவள் என்ன சொன்னா, தண்ணி நான் உங்களுக்கு தந்துடுதே ஐயா, ஆனால் அந்த மாவு என் பிள்ளைக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லும்போது அப்போ எலியா என்ன சொல்கிறாரு 13வது வசனத்தில், அப்போ அவளுக்கு வந்து அவர் தேவனுடைய மனுஷன் கூட அவளுக்கு தெரியாது. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி எண்ணத்தில் கொண்டு வா. இருக்க மாவில் ஒரு சின்ன அடை சுட்டு முதல்ல எனக்கு அதை தந்துருமா, நீ தந்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க மாவை என்ன செய்யி உன் பிள்ளைக்கு கொடு. அதில் ஒரு சிறிய அடையை நீ நல்ல அப்பமா பெருசாக சுட்டு எனக்கு தர வேண்டாம், எனக்கு கொஞ்சம் தண்ணியும் ஒரு சின்ன அடையும் சுட்டுத்தான்னு கேட்காரு. உடனே அந்த சகோதரி என்ன செய்கிறா, 25வது வசனம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, கர்த்தர் தேசத்தின் முன் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஏம்மா அதில் ஒரு சின்ன அடை எனக்கு சுட்டு கொண்டு வா, உன்கிட்ட இருக்கிறது கொஞ்சம்தான், அந்த கொஞ்சத்தில் அதுலேயும் கொஞ்சத்தை எனக்கு கொண்டு வந்து தா. அப்படி நீ தந்தனா கடவுள் எண்ணெய் பாத்திரத்தையும் மாவு பாத்திரத்தையும் ஆசீர்வதிப்பார், நீ நல்லா இருப்ப, தேசத்தில் மலையை கட்டளையிடுற வரைக்கும் கடவுள் உனக்கு குறைஞ்சி போகாமல் ஆசீர்வதி. நிச்சயம் இவர் இப்படி தான் சொல்லியிருப்பார். என்ன பேச்சு வழக்கில் நீங்களும் நானும் பேசுகிற மாதிரி கடவுள் ஆசீர்வதிப்பார், ஒன்றும் குறைவுபடாது, நீ எனக்கு ஒரு சின்ன அப்போ தரதுனால குறைவுபடாது, நீ எனக்கு தாமா, கடவுள் சொல்கிறாரு, கடவுளோட நாமத்தில் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். சொன்ன உடனே இந்த சகோதரி சரி அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். ஒருவேளை முறுமுறுத்தானோ புலம்புனானோ தன்னை குறைவை நினச்சி வருத்தப்பட்டானோ அந்த இடத்துல இல்லை. நிச்சயம் நாமளாக இருந்தால் எவ்வளவு யோசிச்சிருப்போம். ஒரு அந்த சகோதரிக்கும் போராட்டம் வந்திருக்கும். ஆனால் வாயை திறந்து ஒரு வார்த்தை என்ன செய்யலை, நெகட்டிவாக பேசாமல் அவன் வார்த்தையின்படி எது நடந்தாலும் நன்மைக்கு தான். சரி நாம் சாப்பிட்டு செத்து போகிறத அவருக்கும் ஒரு வாய் கொடுத்துட்டு செத்து போவோன்னு கூட அவன் மனசில் என்ன செஞ்சுருக்கலாம், யோசிச்சிருக்கலாம். அவன் விசுவாசித்தாளா இல்லையாலாம் நமக்கு தெரியாது. ஆனால் எலியாவின் சொற்படி செய்தாள். அப்படி செய்ததுனால கொஞ்சம் அப்பத்தை, கொஞ்சம் அவளுக்கு இருந்தது கொஞ்சம் ஆசீர்வாதம் தான். அந்த கொஞ்சம் ஆசீர்வாதத்தையும் தன்னோட பிள்ளைக்காக பயன்படுத்தலாம். அதுவும் காலியாக போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இனி இவ்வளவு தான், இனி இதுக்கு பிறகு நம்ம எதிர்காலமே இல்லைங்கிற நிலைமைக்கு வந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டதுனால அவள் மூலம் எலியாவையும் எலியாவின் மூலம் அவளையும் போஷிக்க ஆண்டவர் சித்தம் வைத்திருந்ததுனால எலியா தீர்க்கதரிசி அங்கே அனுப்புனார். அந்த சமயத்தை அந்த கிருபையை அவள் என்ன செஞ்சா பயன்படுத்தி கொண்டா. பயன்படுத்தி அவர் சொன்ன மாதிரியே ஒரு
ஒரு சின்ன அடையை பண்ணி அவள் கேட்ட மாதிரி கொஞ்சம் தண்ணியும் கொண்டு வந்து கொடுத்த போது கர்த்தர் எலியாவை பாருங்க, அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. சொன்ன வார்த்தையின்படி அவளும் செய்தா. எலியா சொன்ன வார்த்தையின்படி அவளும் செய்தா. எலியா சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரும் அவளுக்கு செய்தாரு. பாருங்க, அதில் அவள் சாப்பிட்டா அவள் பிள்ளை சாப்பிட்டான்னு போடலை, அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேகர். அப்போ சொந்தக்காரங்க சுற்றி ஒரு அந்தந்த நாட்களில் சின்ன சின்ன கூட்டமாக தான் கூடி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவளை சுற்றி கூடி வாழ்ந்த அவளுடைய சொந்த கூட்டமும் சொந்த வீட்டாரும் எப்படி ராகாபோட விசுவாசத்தால் அவளுடைய வீட்டார் அனைவரும் ரசிக்கப்பட்டாங்களோ, அதே போல் இந்த சகோதரியோட உதாரத்துவ குணத்தினால என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவள் மட்டும் இல்லை, அவள் பிள்ளை மட்டும் இல்லை, அவளுடைய வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கோம். பாருங்க, தனக்குரிய கொஞ்சம் ஆசீர்வாதத்தை முறுமுறுக்காமல் எல்லாருக்கும் கொடுத்து அவளும் ஆசீர்வதிக்கப்பட்டா. அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக ஆண்டவர் அவள் வீட்டை எடுத்து பயன்படுத்தினார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். சில நேரங்களில் நம்மக்கிட்ட இருக்க கொஞ்சம் சில காரியம், அன்றைய எனக்கு இது மட்டும்தானே இருக்குது, இவ்வளோ தானே இருக்குது, இந்த கொஞ்சத்தை நான் எனக்குன்னு வச்சுக்கிடணும்னு நிறைய நேரம் நம்ம சுயநலமாக நினைப்போம். ஆனால் அவட்ட கடைசியாக இருந்தது விதை மாவு அப்படிங்கிறத அவள் என்ன செய்யலை, அறியலை. அவள் அறியாமல் தான் அதை சுட்டு சாப்பிட்டு செத்து போகன்னு சொல்லுதான். சில நேரங்களில் ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வாதங்களை நம்முடைய கையில் தந்திருப்பார். அந்த கொஞ்சம் ஆசீர்வாதம் நமக்கு மிகவும் குறைவாக காணப்படலாம், நம்முடைய தேவைக்கே இல்லாதது போல் காணப்படலாம். நாம் இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம்னு திகைச்சு போய் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில நேரங்களில் ஆண்டவர் தேவையுள்ள மக்களை நம்மக்கிட்ட அனுப்புவார். ஆனால் நாம் என்ன செஞ்சிருவோம்னா, நம்முடைய கொஞ்சம் ஞானத்தில் அநேக நேரம் ஆமாம் நமக்கே இல்லை, நாம ஏன் இவங்களுடைய தேவையை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சுயநலமாக சிந்திச்சு நம்ம அந்த ஆண்டவர் நமக்கு தந்த அந்த கொஞ்சத்தை நாம் என்ன செஞ்சிருவோம், புதைச்சி போடுறவங்களாக காணப்பட்டுறதும். ஆனால் ஆண்டவர் சில நேரங்களில் விதையாக சில ஆசீர்வாதங்களை, சில கொஞ்சம் ஆசீர்வாதங்களை, மிச்சமான ஆசீர்வாதங்களை விதையாக நம்ம கையில் தந்திருப்பார். அதை நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது அது விதையாக மாறுது. அந்த விதை எப்படி ஒரு விதைக்கப்பட்டால் அது அந்த நேரம் இல்லாமல் போகிற மாதிரி செத்து போன மாதிரி காணப்படலாம். ஆனால் அது முளைச்சி 30, 60, 100 பலனை தரும். ஒரு விதையை விதைக்கும் போது, ஒரு நெல் விதையை நம்ம விதைச்சோம்னா அது நாத்தா முளைச்சி கொஞ்ச காலத்தில் 1000 பலன் தரும், 1000 மணிகளை தரும். அதே போல தான் நம்ம கொடுக்கக்கூடிய கொஞ்சம் ஏதோ ஒரு நம்மகிட்ட இருக்க குறைவான பொருளை நம்ம யாரோ ஒரு தேவையான ஆட்களை தேவ ஆவியானவர் நமக்கு காட்டும்போது, அவங்க நம்மளை தேடி வரும்போது, நம்ம இருதயத்தில் போராட்டம் இருந்தால் கூட நம்ம சந்தோஷமாக அதை விதையாக நினச்சி கொடுக்கும்போது அது 1000 கோடியா பல மடங்கா நம்ம எதிர்பார்த்திராத அளவுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து போடும் அளவு திரும்ப நம்முடைய கரத்தில் கிடைக்கும். பாருங்க, இந்த சாரிபாத் விதை சொன்னால் இதை நான் கொஞ்சம் மாவு இருக்குது, ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்குது, இதை சாப்பிட்டு செத்து போக நான் அதை என் குமாரனுக்காக ஆயத்தம் பண்ணதுக்கு தான் விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னது. இது இவளோட நினைவு. ஆனால் ஆண்டவருடைய நினைவு இவளையும் ஆசீர்வதிக்கணும், இவாமலும் தேவனுடைய தீர்க்கதரிசியும் ஆசீர்வதிக்கணும், தேசத்தில் ஒரு கூட்ட ஜனங்களையும் ஆசீர்வதிக்கணும்னு இருந்ததுனால அந்த கொஞ்சம் மாவை அவளை விதையாக பயன்படுத்த ஆண்டவர் சித்தம் கொண்டார். எலியா தீர்க்கதரிசியை அனுப்புனார். அவளும் சந்தோஷத்தோடு கூட அதை என்ன செஞ்சா, அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு அந்த சூழ்நிலையிலும் தன்னால் முடியாத இயலாத சூழ்நிலையிலும் அவள் உதாரத்துவமாக கொடுத்தா. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் அப்படின்னு இருக்கு. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளின் புத்தகம் சொல்லுது. பாருங்க, வாரி தனக்கிட்ட இருக்கிறத தனக்கே இல்லாட்டாலும் பரவாயில்லை, தன் பிள்ளைக்கு குறைவாக காணப்பட்டாலும் பரவாயில்லை, அந்த மனுஷனுக்கும் கொடுத்துருவோன்னு சொல்லி அந்த இடத்துல மனப்பூர்வமாக ஒரு அடையை
சுட்டு முதல்ல அந்த மனுஷனுக்கு கொண்டு வந்த போது ஆண்டவர் அவருடைய பாத்திரங்களை ஆசீர்வதித்தார். அந்த பானையில் குறைஞ்சி போகலை, அந்த கலசத்தில் எண்ணெய் குறைஞ்சி போகலை. தேசத்தில் மழையை கட்டளையிட்டு தேசம் செழிக்கிற வரைக்கும் அவளும் அவள் வீட்டாரும் அது மாத்திரம் இல்லை, அவளை நம்பி வந்த எலியா தீர்க்கதரிசியும் அவட்ட தேடி வந்த எல்லா ஜனங்களும் போஷிக்கப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் கடவுள் நம்மகிட்ட தந்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கூட நம்ம இப்படியே இது எனக்கு தான் வேணும், என் பிள்ளைக்கு வேணும், இது எப்படியே நான் பத்திரமா வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒளிச்சு சேர்த்து வைக்கிறவங்களா காணப்படுதும். நிறைய சூழ்நிலையில் நம்ம அப்படி வச்சு அது வீணாக்கி நமக்கும் பயன்படாமல் மற்றவங்களுக்கும் பயன் இல்லாமல் தூரப்பட்ட காரியங்கள் எத்தனையோ உண்டு. ஆனால் அப்படி இல்லாமல் தனக்குன்னு இருக்கிறத நம்மளால் இயன்ற அளவு, ஒருவேளை எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் நம்ம கொடுக்க முடியாது, எல்லாரையும் நம்பி கொடுக்க முடியாது. ஆனால் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள்னு வேதம் சொல்லுது. அது நம்மளை நாடி வர்ற ஜனங்களில் தேவ ஆவியானவரோட ஞானத்தோடு ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை நம்ம ஆண்டோட்ட கேட்போம், காரியங்களை பகுத்தறியும் ஞானத்தை கேட்போம், அறிவை உணர்த்த வசனம் நமக்கு வெளிப்படும்படி கேட்போம். ஆவியானவர் நம்ம உள்ளத்துல உணர்த்தும் போது இதை கொடுத்துருன்னு உணர்த்தும் போது அதை கொடுத்துருவோம். அதை கொடுக்க நம்ம மனப்பூர்வமா சம்மதிப்போம். அந்த நேரம் அது நமக்கு கஷ்டமா இருந்தா கூட அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் நம்ம கொடுப்போம். இப்படி மக்கதோனியா அந்த சபையார் என்ன பண்ணாங்க, அந்த நாட்டில் உள்ளவங்க தங்களுடைய குறைவிலும் உதாரத்துவமாய் கொடுத்தாருங்கிறத ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. அதுபோல் ஒரு நமக்கு மிச்ச மீதியாக இருக்கும்போது கொடுக்கறது எல்லாருமே நம்ம கொடுப்போம். நம்ம தசமபாகம் கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அப்படி கொடுத்த ஆசீர்வதிப்பார், இப்படி கொடுத்த ஆசீர்வதிப்பார். எல்லாம் நமக்கு வசனங்களை கேட்கும் கொடுக்கும். உலக பிரகாரமான மனுஷர்கள் கூட கொடுக்காங்க, எத்தனையோ நன்மைகளை செய்கிறாங்க. ஆனால் நம்ம கொடுக்க முடியாத நிர்பந்தமான நிலைமையில இருக்கும் போதும் ஆவியானவர் நம்மை கொடுக்கும்படி ஏவுவார் என்றால் ஆவியானுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு நம்ம செயல்படும் போது ஆண்டவர் அபரிதமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையில் நான் பெருமைக்காக சொல்லலை, இப்படிப்பட்ட எத்தனையோ சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை விட்டு கொடுக்க சொல்லும்போது நான் என்ன செஞ்சுருக்கேன், சந்தோஷமாக அந்த மனுஷரை நம்பி இல்லை, மனுஷருடைய வார்த்தையை நம்பி இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஆண்டவருடைய வெளிப்படுத்துதலை கீழ்ப்படிஞ்சு என்னுடைய உள்ளான மனுஷனில் நான் சத்தத்தை கேட்கும்போது அந்த வார்த்தையின்படி மனுஷரை திருப்தியாக்கும்படி அல்ல, தேவனை திருப்தியாக்கும்படி தேவனுடைய மனசுக்கு தேவனை என்கிட்ட எதிர்பார்த்த காரியத்தை நான் செய்ததுனால ஆண்டவர் இந்த நாட்களில் அபரிதமாக ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இன்னும் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறாருங்கிறத எத்தனையோ காரியங்களை என்னால் சாட்சியாக சொல்ல முடியும். அதே நேரத்தில் எந்த நேரத்தில் நான் ஆண்டுடைய வார்த்தையை அல்ல தட்டினோ அதற்குரிய சிற்றையும் நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். அப்புறம் அந்த காரியத்தை குறித்து சமாதான குறைவையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால் இந்த நாட்களில் இந்த சாரிபாத் விதவையை போல் கொஞ்சம் நம்மக்கிட்ட இருந்தாலும் அதையும் விதையாக பயன்படுத்த, அந்த கொஞ்சத்தை சரியாக பயன்படுத்த ஆண்டுடைய கருத்தில் கொடுப்போம். கூடுதல் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கூடுதலான மக்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக ஆண்டவர் நம்ம எடுத்து பயன்படுத்த ஆண்டுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஜீவத்தண்ணீராம் இயேசு எனக்குள் ஜீவநீருற்றாய் ஜீவிப்பதனால், ஜீவத்தண்ணீராம் இயேசு எனக்குள் ஜீவநீருற்றாய் ஜீவிப்பதனால், பரவிப்பாயும் நதியும் மானே தேசமெங்கும் நான் பாய்ந்து செல்வே, பரவிப்பாயும் நதியும் மாவே தேசமெங்கும் நான் பாய்ந்து செல்வேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், பெரிய காரியங்கள் செய்வே, மேன்மேலும் பலப்பட்டிடுவே, இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.